ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சேனல் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கால்சியம் நிறைந்த முருங்கைக்கீரை சூப்பு தான் செய்ய போகிறோம். வாரத்துக்கு 2 முறை நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையில்லை, முட்டி வலியும் வராது. இப்போதைக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பு அவ்வளோ சிறந்த கால்சியம் சத்து உள்ளது. வாங்க அதை எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், அதை பாருங்க, முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1-2 சின்ன சின்ன காம்பு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா இது சூப்பு செஞ்சுட்டு நம்ம வடிகட்டி தான் குடிக்க போகிறோம். இந்த கீரையை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணிடலாம். நல்லா அலசிட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக அலசி பண்ணியாச்சு. இப்போ நல்லா அலசியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு கீரையை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குத்து கீரை இருந்தால் கூட ஒரு 3 டம்ளர் தண்ணி போட்டு அதில் ஒரு 2 டம்ளர் வர நல்லா கொதித்த உடனே அதை நீங்கள் வடிகட்டி சாப்பிட்டிங்கன்னா வாரத்துக்கு 2 முறை எப்படியாவது இந்த வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அந்த கீரையை போட்டுட்டேன். அதில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. பூண்டு ஒரு 5-8 பல் நசுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி போட்டால் நல்லா அதில் சாறு இறங்கும். இது தண்ணி வந்து வரங்க ஒரு சொம்பு அளவு, இப்போ 3 டம்ளர் அளவு தண்ணி. கொஞ்சம் தக்காளியும் வெங்காயத்தை எல்லாம் போட்டுடலாம். பூண்டு அதிலே சேர்த்துடலாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 2 நசுக்கி வச்சுருக்கேன். சீரகமும் அந்த அளவு 1/2 ஸ்பூனு அப்படியே போட்டுக்கலாம். கல் உப்பு இந்த அளவு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து கீரையை நல்லா வெந்து சூப்பு இறங்குற அளவுக்கு நல்லா 10 நிமிஷம் நல்லா போதும். அப்புறம் பார்ப்போம். எடுத்துகிட்டு இது ரெடி ஆகிட்டால் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி நம்ம பாருங்கள், ஒரு 3 டம்ளர் வச்சா இப்போ 2 டம்ளர் அளவு தான் வந்திருக்கு. நல்லா தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வெந்து, கீரையும் நல்லா வெந்து தண்ணியும் சுண்டி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டிடலாம். காலையில் சமைக்கும் போதே தக்காளி வெங்காயம் அரிஞ்சு இருக்கணும். குழம்புக்கு எதாவது அரைச்சிங்கன்னா கூட டக்குன்னு அந்த கீரையை அலசி 2 மிளகு சீரகத்தை போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகும்போது குடிச்சிட்டு போகலாம், இல்லை எடுத்துகிட்டு கூட போய் சாப்பிட்லாம். இந்த சூப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு காலத்தில் முட்டி வலி, கை வலி, கால் வலி எதுவுமே வராது. அப்படி இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஜூஸ் வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு சாரம் இதில் இறங்கிடுச்சு. இது ஒன்றும் இருக்காது, இல்லை வேஸ்ட்டு தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுட்டு குடிச்சிக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும். இது வாசனையாகவும் இருக்கும். பூண்டு மிளகுல ரசம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் டேஸ்ட் இருக்கும், கீரை டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.